வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீன்வாவை யூஸ் பண்ணி ஹெல்தியான இட்லியும் தோசையும் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் கீன்வாவை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கீன்வா உளுந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. கீன்வா நல்லா ஊறி வந்துருச்சு. இது கூடவே இன்றைக்கி 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் முளைக்கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒருவேளை முளைக்க வைக்கல அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து நம்ம கீன்வா கூடவே சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம மாவை நாம் அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அதை இட்லியாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச உடனே இட்லியாக ஊற்றிடலாம். இப்போ இட்லி தட்டில் நம்ம ஊற்றி வச்சாச்சு. இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லியை ஊற்றி நம்ம இட்லி பானையில் வச்சாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நமக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த இட்லியோட கலர் நமக்கு வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீம் கலராக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். இப்போ இட்லி எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நாம் இட்லிக்கு கலந்த அதே மாவுலேயும் நம்ம தோசையாகவும் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு அதை தோசையை நல்லா நைஸாக ஊற்றி நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா தோசையை ஊற்றியாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கிறதுனால திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல கிறிஸ்பியான கீன்வா தோசை ரெடி பண்ணியாச்சு. இது 6 நாளுமே உங்களுக்கு இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட நம்ம சாம்பார் தேங்காய் சட்னியெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாம் சாஃப்டான கீன்வா இட்லியும் கிறிஸ்பியான கீன்வா தோசையும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.